அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்டதுதான். எனக்கு வந்து அத பத்தி தெரியாது. ஆனாலும் முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயங்கள்ல ஏதாவது ஒரு காரணம், காரியம் கண்டிப்பா இருக்குங்கிறதுல நம்புறேன் அவ்வளவுதான். அப்போ ஆடிப்பட்டம், தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு விதைச்சோம் அப்படின்னு சொன்னா, அது கண்டிப்பா பெருகும் அப்படிங்கிறதுல நம்ம நம்பிக்கையா இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அது கண்டிப்பா நடக்கும். ஓகே. நம்ம மேட்ருக்கு வந்துடலாம். ஆ நான் மோதிகேர்ல வந்து 2019ல இணைஞ்சேன். இணைஞ்சேன் அப்டின்னா, அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாதான்னா, கண்டிப்பா தெரியும். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. அ எனக்கு வந்து மோதிகேர் அப்டிங்கிறது தெரியாது. ஆனா மோதிகேர்ங்கிற வேர்ட் தெரியும். மோதிகேர்ல என்ன பண்றாங்க? என்ன செய்றாங்க? அது எதுவுமே தெரியாது. எப்பன்னா 2019க்கு முன்னாடி. அப்ப நான் என்ன செஞ்சேன்னா, நெறைய பொருட்கள் பயன்படுத்தினேன். அதுல வர்ற பொருட்கள் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அ கிட்டத்தட்ட சொல்லப்போனா, என்னோட மேரேஜுக்கு முன்னாடி இருந்தே கூட நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். எங்க அப்பா வந்து இந்த பொருட்கள் எல்லாமே வாங்கி பயன்படுத்துனாங்க. அவங்களும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதனால அந்த பொருட்கள் நான் அப்ப இருந்தே யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால, எனக்கு என்னமோ அந்த பொருட்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அத நான் பயன்படுத்திக்கிட்டே இருந்தேன். அதுக்கடுத்து இத வந்து ம் நான் பயன்படுத்துறத நெறைய பேர்ட்ட சொல்லணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணேன். எப்போ அப்படின்னா 2019க்கு பிறகு. அதுவரைக்கும் அத சொல்லுவேன்னா சொல்லுவேன். ஆனா அவ்வளவு சொல்ல மாட்டேன். அதுக்கு அடுத்து நெறைய சொல்ல ஆரம்பிச்சேன். ஆ ஏன் சொல்லணும் அப்படின்னா, லேடீஸ்க்கே இயல்பா இருக்கிற ஒரு விஷயம், நம்ம என்ன யூஸ் பண்ணாலும், ஒரு சின்ன பேங்கிள் எடுத்திருந்தா கூட, அத நம்ம என்ன செய்வோம்னா, யாருக்காவது காட்டணும், அத பத்தி பேசணும். ஒரு சேரி எடுத்திருந்தாலும், எது எடுத்திருந்தாலும், நம்ம என்ன செய்வோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்டயோ, நம்ம நெய்பர்ஸ், நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, நம்மளோட கூட இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லார்ட்டயுமே என்ன செய்வோம்னா, நம்ம சொல்லுவோம். அது வந்து லேடீஸ்க்கு உள்ள தனிப்பட்ட ஒரு ஹேபிட்ஸ். இது மாரி தான் நானும் சொல்ல ஆரம்பிச்சேன், சொன்னேன். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்டின்னா, இது மாரி சொல்லும்போது அவங்க இதுக்கு என்ன பண்ணணும்? அப்டின்னு கேட்கும்போது, அவங்கள நம்ம ஜாயினிங் எடுத்தோம். என்ன இது ஏதோ ஒரு வார்த்தைகள் மாரி வருதே அப்டின்னு நெனைக்கிறீங்களா? ஆமாங்க. ட்ரிபிள் எஸ் தான். எனக்கு பிடிச்ச அந்த ட்ரிபிள் எஸ். என்ன ட்ரிபிள் எஸ் அப்டின்னா, செல்ஃப் யூஸ், ஷேர், ஸ்பான்சரிங். இத வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இந்த பிடிச்ச விஷயமே இந்த ட்ரிபிள் எஸ் அப்டின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணாத ஒரு விஷயத்த கண்டிப்பா யார்ட்டயுமே ஷேர் பண்ண முடியாது. அப்போ ஷேர் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா, நம்மளால ஸ்பான்சரிங் எடுக்க முடியாது. இதுதாங்க என்னோட தாரக மந்திரம். இத மட்டும் தான் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னா, இதுவரைக்கும் 2019க்கு அப்புறம் செஞ்சுகிட்டே இருக்கிறேன். இதுல ஒரு விஷயங்கள் நடந்தது. 2019க்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அ எங்க சார் வந்து ரமேஷ்குமார், அவர் தான் இத வந்து எடுத்து அழகா பண்ணிட்டு இருந்தாங்க. சிறப்பா பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபாரின் ட்ரிப் எல்லாமே போயிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு அடுத்த லெவல் போக முடிஞ்சதா அப்டின்னா, அ கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு இருந்தாரு அப்டின்னே சொல்லலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் பைந்தமிழ் சாரும் சொல்லுவாங்க. ஏன் அப்டின்னா, எங்க டீம்ல யாருமே என்ன இல்ல, லேடீஸ் இல்ல அப்டின்னு அவங்க நான் ஃபர்ஸ்ட் என்ன நெனச்சேன் அப்டின்னா, மோதிகேர் வந்து ஆ மென்னுக்கான பிசினஸ் அவங்க தான் பண்றாங்க. அவங்க தான் இங்க பண்ண முடியும் அப்டின்ட்டு நான் நெனச்சுட்டு இருந்தது தான் அந்த 2019 டைம் நான் ஜாயின் பண்ண டைம்லாம். அ எப்படி இத வந்து லேடீஸ் எப்படி பண்ண முடியும்? அப்படின்னு யோசிக்கும்போது தான், அப்ப நான் பயன்படுத்தின விஷயத்த இன்னொருத்தவங்கட்ட சொல்றோம். அவங்களுக்கு சொல்லும்போது அதுல ஆர்வமாகுறாங்க. அப்போ அத நம்ம வந்து என்ன செய்யலாம்? ஸ்பான்சரா கொண்டு வரலாம். அப்படின்ட்டு கொண்டு வந்ததன் விளைவுதாங்க, எங்க டீம்ல நெறைய லேடீஸ கொண்டு வர முடிஞ்சது. பூர்ணிமா, உமா, சாவித்ரி டீச்சர், அப்புறம் கோகிலா இப்போ, இது மாரி ஃபர்ஷனா பர்வீன், ஜெயந்தி இவங்க எல்லாருமே இதன் மூலமாவே அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சாங்க. இதனால எனக்கு என்ன கிடைச்சது அப்டின்னா, அடுத்தடுத்த டைட்டில்ஸ், கார் ஃபண்ட் 2021ல 2019ல ஜாயின் பண்ணோம். அந்த வருஷமே நெறைய ஹூம் மீட்டிங்ஸ் பண்ணோம். எனக்கு தெரிஞ்ச வழியில. ஆனா இது மாரி பண்ணக்கூடாதுன்னு எங்க வீட்ல தினம் ஃபைட் நடக்குங்க. அ இ என்ன சொல்லிக் குடுக்கணுமோ, அத மட்டும் சொல்லணும். எதையெல்லாம் சொல்லக்கூடாதோ, அதெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது என்ன அப்டின்னா, இந்த பொருள பயன்படுத்த தெரியும். பயன்படுத்துனனால எனக்கு என்ன பலன் கிடைச்சது. அத மட்டும் தாங்க எனக்கு ஹோம் மீட்டிங்ல பேசவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வேற எதுவுமே தெரியாது. அந்த ப்ரொசீஜர் இது எல்லாமே நான் கண்டுக்கவே இல்ல. அவங்க சொல்லுவாங்க, சண்ட போடுவாங்க, ஓகேன்ட்டு வந்துடுவேன். இதே மாரி நடந்ததுனால,
நீ ஏதோ டிஃப்ரெண்டா பண்ற, விட்டுடு, உன்னை நான் மாத்த முடியாதா அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்து நீ ஏதோ பண்றேல அதையே பண்ணு, ஆனா ஸ்பான்சரிங் வருது, பிசினஸ் கூடுது, ஓகே எனக்கு அது போதும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அதையே எடுத்துக்கிட்டேன். அவங்களோட போகும்போது நான் சைலண்ட் ஆயிடுவேன். அவங்க தான் பேசுவாங்க. என்னை பேச விட்டாலுமே கூட சில விஷயங்கள்ல வாக்குவாதமே வந்துரும். ஏன்னா அவங்களுக்கு எனக்கு இந்த வேரியேஷன்ல இப்படிதான் பேசணும், இவ்வளவுதான் பேசணும் அப்படி. என்னால அப்படிலாம் முடியவே முடியல. நான் என்ன சொல்ல நினைச்சேனோ, இல்லது எனக்கு இந்த பொருட்கள் மீது எவ்வளவு ஈடுபாடு இருந்துச்சோ அதை தான் நான் பேசுவேன். அவங்க கிட்ட இருந்து வார்த்தைகளை வாங்குவேன். பிசினஸ் ஓரியன்டா எனக்கு வந்து பேச தெரியாது. பட் ப்ராடக்ட் பேசிக்கா நான் பேசுவேன். ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் லேடிஸ்குள்ள இருக்கும். அதாவது எனக்கு என்னெல்லாம் இருந்துச்சோ அதையெல்லாம் நான் சொல்லுவேன். அப்போ அவங்களுக்குள்ள விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க. எப்படின்னா எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து 1 இயர் கழிச்சு தாங்க எனக்கு அந்த மாதிரி விஷயமே இருந்தது. அப்போ ஸ்டொமக் பெயின் 1 இயர்க்கு ஒன்ஸ் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு பாருங்களேன். அவ்வளோ ஒரு பெயின் இருக்கும். இத வந்து உலகத்துல உனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிற வேர்ட்ஸ்லாம் அவர்ட்ட இருந்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஹேட்டிங்கா இருக்கும். பட் இது எல்லாமே இன்னொரு லேடிஸ்ட்ட சொல்லும்போது அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்கங்கிற விஷயம் அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்ச பிறகு சாரிலாம் கேட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் எப்படி இருந்துச்சு, அந்த லேடிஸுக்கும் எனக்கும் இப்படிதான்க்கா ரொம்ப வலி இருக்குது, முடியலக்கா அப்படின்னு சொல்லும்போது, நான் இப்போ ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்றேன். அப்ப நாப்கின்ஸ் மட்டும் தான் வந்துச்சு. நாப்கினும் ரைஸ் பிரான் ஆயிலும் யூஸ் பண்றேன். எனக்கு இப்போ ஓகே பரவாயில்ல. ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு வந்து அந்த இர்ரெகுலர் வந்து சரியாயிட்டு இப்போ 28 டேஸ் 30 டேஸ்ல எனக்கு வருது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன். அப்படி சொல்லும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கும் இதுல வந்து நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை பண்ணுச்சோ, அப்ப என்னெல்லாம் பண்ணுவேனோ அத்தனையும் நான் சொல்லுவேன். என்னால எந்திரிச்சு வேலை பார்க்க முடியாது. குப்புற படுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த ஸ்டொமக்ல எதையாவது போட்டு கல்ல போட்டு அமிக்கிடலாமா? அந்த மாரி எல்லாம் கூட எனக்கு பெயின் இருக்கும். அப்படி எல்லாமே அந்த ஃபீலிங்கோடயே நான் சொல்லுவேன். சொல்லும்போது அவங்க உண்மையிலே எனக்கும் இப்படிதான்க்கா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நான் இத யூஸ் பண்ணேன் எனக்கு சரியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவேன். அவங்க ட்ரை பண்ணிட்டு அதுக்கடுத்து சொல்லுவாங்க. ஏன் இத இவ்ளோ தூரம் நான் சொல்றேன் அப்படின்னா, இதாங்க செல்ஃப் யூஸ். இப்படி செல்ஃப் யூஸ் வந்து நான் எப்படி பயன்படுத்தி எனக்கு ரிலீஃப் கிடைச்சுச்சோ, அத சொன்னா தான் கிடைக்கும். அதுக்கடுத்து இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கு வெயிட் வந்து அதுக்கடுத்து ரொம்ப கெயின் ஆயிட்டேன். கிட்டத்தட்ட 78 கிலோ வரைக்கும் நான் வந்துட்டேன். அ எனக்கு வந்து வெயிட்டு நான் ரொம்ப ஸ்லிம்மா இருப்பேங்க. குமார் மாமா கூட இங்க இருக்காரு. அவருக்கு தெரியும். நான் 12த் படிக்கிற வரைக்குமே 28 கிலோவ நான் தாண்டவே இல்ல. அவ்ளோ ஸ்லிம்மா நல்லா இருப்பேன். அதுக்கு அடுத்து மேரேஜ் ஆன பிறகு 2 பேபிஸ் பிறந்த பிறகு கூட என்னோட கேஜி 40 விட்டு நான் தாண்டல. அதுக்கு அடுத்து வந்து எனக்கு ரொம்ப வெயிட் ஆயிட்டேன். அ ஒர்க்கே இல்லன்னு சொல்லலாம். நெறைய சுத்திக்கிட்டே இருந்தோம். அன்ஈவனா சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கடுத்து வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 வெயிட் போட்டுட்டேன். எனக்கே என்னைய பிடிக்கவே இல்ல. அந்த மாரி கூட சொல்லலாம். நெறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சிருப்பேன். போடவே முடியாது. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதெல்லாம் மாத்துறதுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி வராதா? அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் அப்ப இருந்தது என்ன வந்துச்சு அப்படின்னா, ஆம் புரோட்டீன் கிரஸ்ட், டீடாக்ஸ் எடுத்துக்கிடுவேன். புரோட்டீன் கிரஸ்ட், ஜிஞ்சர் ஹனி, கிரீன் டீ, ஸ்பைருலினா இதெல்லாம் எடுத்தேன். இதெல்லாம் எடுத்ததுனால என்ன கிடைச்சது அப்படின்னா, இந்த 78 கூடலைங்க. மேக்ஸிமம் மெயின்டெயின் பண்ணுனேன். சில டைம் 76 வரைக்கும். அந்த 2 கிலோ எப்படியாவது கம்மி பண்ணிட்டு 76ல வந்தேன். அதுக்கு அடுத்து அத விட கூடாம மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுவரைக்குமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டதுனால எனக்கு வந்து கூடல. பட் நான் மெயின்டெயினாவது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னே வந்துச்சு. 2022 2022ல நாங்க கோவா போறோம். அப்ப அப்பல்லாம் பார்க்கும்போது 2 பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாம் எனக்கு இதா இருந்தது. அவங்க ரொம்ப ஒல்லியா இருந்தாங்க. நான் ரொம்ப குண்டா இருக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். சாரி வயநாடு ட்ரிப்பு. வயநாடு ட்ரிப்பு போகும்போது எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைச்சுச்சு. அ டான்ஸ் ப்ரோகிராம்லாம் பண்றது. அப்பதான் பார்த்தேன் இந்த டான்ஸ் ப்ரோகிராம்ல எல்லாம் கப்பிள்ஸா டான்ஸ் ஆடுற மாரிலாம் இருந்துச்சு. அவங்களுக்கு டான்ஸே தெரியாது. நீங்க என் கைய மட்டும் பிடிச்சுக்கோங்க. நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் கூட பண்ணோம்.
அப்ப பாத்தீங்கன்னா, அப்பதான் என்னைய நான் திரும்ப பார்க்கும்போது, ஐயோ! இவ்ளோ லீனா இருக்காங்க. நான் ரொம்ப குண்டா இருக்கேனே! எப்படியாவது கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தேன். அதுக்கடுத்து கோவா டூர் போகும்போது ஓரளவு கம்மி பண்ணி வச்சிருந்தேன். ஆனா ஓரளவு தான். என்னோட ஹைட்டுக்கான வெயிட்ட வந்து என்னால கம்மி பண்ண அப்பவும் முடியல. ஆனா வரப்பிரசாதமா எனக்கு அ ஷிஃப்ட் வந்துச்சுங்க. நம்ம மோதி கேருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ற ப்ராடக்ட்ஸ்ல அது வந்து அதுவும் ஒண்ணு. அ ஏன் அப்டின்னா, நான் வேண்டிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் வரும்போதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ப்ரீ லான்ச் பண்ணும்போதே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அதே மாரி நான் எடுக்கவும் ஆரம்பிச்சேன். அத எடுத்து நான் ரெகுலரா யூஸ் பண்ணும்போது, என்னோட கேஜிஸ் வந்து நல்லா கம்மியாச்சு. என்னோட ட்ரெஸ் இதுக்கு முன்னாடி நான் போட முடியாத ட்ரெஸ் எல்லாம் நான் வியர் பண்ணேன். எனக்கு அவ்ளோ ஒரு ஹேப்பி. அந்த மாரி ட்ரெஸ்ல தாங்க இப்ப லாஸ்ட்டா வ தாய்லாந்து டூர் போகும்போது அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் கொண்டு போய் நான் போட்டுட்டு இருந்தேன். இன்க்ளூடிங் அந்த ட்ரெஸ் எல்லாமே என்னோட டாட்டரோட ட்ரெஸ்ஸுங்க. பார்த்தீங் என்னோட டாட்டரோட ட்ரெஸ்ஸ நான் கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு போய் நான் போட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் எனக்கு எவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சுன்னா, எனக்கு திரும்ப நான் என்னோட ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறத எனக்கு ஃபீல் பண்ண வந்துச்சு. அந்த உத்வேகம். அ இப்போ நான் டூர் போறதுக்கு முன்னாடி, அந்த ட்ரிப்புக்கு தாய்லாந்து ட்ரிப் போறதுக்கு முன்னாடி, என்னோட ஃப்ரெண்ட நான் மீட் பண்ணேன். அவங்க பெங்களூர்ல இருக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு போனேன். அவங்களுக்கு என்னைய அடையாளமே தெரியலங்க. எனக்கு அது அது அவ்வளோ ஒரு ஹேப்பியா இருந்துச்சு. "கலை நீ எப்படி இப்படி மாறுன?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணோம், பேசுனோம் நைட் ஃபுல்லா. அப்புறம் பகல்லேயும் பேசுனோம். பேசிட்டு ரிட்டர்ன் ஊருக்கு வந்த பிறகு உனக்கு வந்து நான் கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறேன். நீ என்ன ப்ரொசீஜர் மட்டும் சொல்லிடு" அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி அவங்களோட அ சேர்ந்து நான் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கும்போது, அவ்ளோ ஒரு ஹேப்பியா இருந்தது. அவங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ பத்தி நான் சொல்லிட்டேன். அவங்களும் ஜாயின் பண்ணிட்டாங்கங்க. இப்போ நம்மளுக்கு செல்ஃப் யூஸ் பண்றதோட பலன் தான் இதுவே தவிர, நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணாம சத்தியமா ஒரு ப்ராடக்ட்ஸ கூட நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, மூவ் பண்ணவே முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸிமமான ப்ராடக்ட்ஸ நம்ம யூஸ் பண்ணோம்னா, கண்டிப்பா நம்மளால என்ன செய்ய முடியும்னா, எல்லாருக்குமே சொல்ல முடியும். அதுதான் இங்க இருக்கிற உண்மையான உண்மையும் கூட. அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்பான்சரிங் எடுத்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு என்ன தேவையோ, அத எல்லாமே நம்ம செஞ்சு குடுத்துக்கிட்டே இருப்போம். அப்போ ஸ்பான்சரிங் பண்ணது அவங்களுக்கு என்ன உண்மை நிலை இருந்துச்சோ, அத எல்லாமே அவங்க எதுக்காக வந்தாங்களோ, அந்த இதுல வந்து அவங்கள மாத்தக்கூடாது. நம்ம எப்படி மாறலையோ, அது மாரி அவங்களுக்கும் சில விஷயங்கள் இருக்கும். அதுக்காக வந்திருப்பாங்க. அத மாத்தக்கூடாது. அவங்களோட ட்ராக்லயே விட்டுட்டு, அவங்களுக்கு இது பண்ணுனா, இல்ல இது பிடிச்சிருந்தான்னு சொல்லுவாங்கல்ல, அத நம்ம செஞ்சு கொண்டு போயிட்டே இருந்தாலே போதுங்க. நம்ம சக்சஸ் பண்ணிடலாம். அப்படிதாங்க என்னோட டீம்ல நெறைய லேடீஸ வந்து என்னால கவர் பண்ண முடிஞ்சது. அ இப்போ வந்து அ கோகிலா பொண்ணு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உமா மகேஸ்வரி, பூர்ணிமா அ இது மாரி நான் நெறைய பேர் கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு ஆள்ட்டயும் ஒவ்வொரு லெசன் நான் கண்டிப்பா கத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு வேரியேஷன் வேற வேற மாரி கூட இருக்கலாம். அதை எல்லாமே எனக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி அதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மட்டும் தான் என்னால என்ன செய்ய முடியும்னா, ட்ராவல் பண்ண முடியும். அ எப்பயுமே எந்த பிசினஸ்ல பொறுத்தளவு டென்ஷனே தேவையில்லைங்க. டென்ஷன் ஆகவே கூடாது. ரொம்ப கூலா நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஆ பாயிண்ட்ஸ பத்தி கவலைப்பட வேண்டாம். அது கண்டிப்பா நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம என்னைக்குமே சிரிச்சாப்புல இருந்து செய்யுங்க. யாருகிட்டயும் எப்பவும் கோபமே படாதீங்க. கோபத்த உள்ளேயும் வச்சிருக்காதீங்க. ஆ அந்த செகண்ட் முடிஞ்சதா, உங்களால முடிக்க முடியலையா, அந்த கோபம் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணணுமா, கடகடன்னு 2 கிளாஸ் தண்ணீய குடிச்சிட்டீங்கன்னா, அந்த கோபம் போயிடும். அப்படி இல்லையா, உங்க கையில இருக்கிற ஏதாவது ஒரு பேப்பர சர்ருபுர்ருன்னு கிழிச்சு போட்டுருங்க. அந்த கோபம் போயிடும். ஆனா மேக்ஸிமம் உங்க மைண்டையும், மனசையும், உடம்பையும் சந்தோஷமா வச்சிருங்க. காலைல எந்திரிச்சோனே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணிட்டு, காலையில எந்திரிச்சோனே கண்ணாடில போய் பாருங்க. ஆஹா! இன்னைக்கு எவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சிரிச்சுக்கிட்டே பேசுங்க. உங்களோட நீங்க பேசாட்டி, உங்களோட வேற யாருமே பேச மாட்டாங்க. என்ன வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. உங்களோட நீங்க பேசாட்டி, உங்கள தவிர்த்து உங்கள்கிட்ட வேற யாரும் பேச முயற்சியே பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சந்தோஷமா ரிஃப்ளெக்ட் பண்ணணும். எந்த விஷயமா இருந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும், சந்தோஷமா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா, அதுல இருந்து அடுத்த லெவலுக்கு நம்மளால போக முடியும்.
அப்படிதாங்க நான் நகர்ந்துட்டே இருக்கேன். ஒவ்வொரு நாளும் என்னோட லைஃப்பையும், என்னோட கேரியரையும் நான் இப்படிதான் நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கிறேன். கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை மட்டும் நம்மகிட்ட இருந்தா போதும். வேற எந்த ஒரு விஷயமும் தேவையில்ல. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ட்ரெஸ் எல்லாம் முன்னாடி நான் போடும்போது அவ்ளோ டைட்டா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியுதா எவ்ளோ லூஸா இருக்கு அப்படின்ட்டு. அப்போ எ எனக்கே ஃபீல் பண்ண முடியுது. இவ்ளோ லூஸா நான் போடுறதுல. ஆனா ரொம்ப லூஸாவே ஆயிடுச்சு அப்படின்னு அப்ப என்னோட வெயிட்ட வந்து நான் ரொம்ப கம்மி பண்ணி, ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம எந்திரிச்ச உடனே பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப நான் 90 டேஸ் ஃபார்முலா அப்படிங்கிறத ஒண்ணு கையில எடுத்துட்டு இருக்கேன். ஆ நானும் கோகிலாவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஏன் அப்படி எப்படி ஏன் பண்ணணும் அப்படின்னா, நான் முதல்ல ஹோம் மீட்டிங்ஸ் தான் பண்ணேன். அங்க ஹோம் மீட்டிங்ஸ் பண்றது என்ன வித்தியாசம், இங்க என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்க எனக்கு தெரிஞ்சவங்க நான் அப்பாயின்ட்மென்ட் கேட்டுட்டு போறேன். இங்க எனக்கு தெரியாதவங்க. அதனால டெய்லி போய் அவங்கள மீட் பண்ணோம் அப்படின்னா, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்களா மாறிடுவாங்க கொஞ்ச நாள்ல. இப்ப 90 டேஸ் போறேன்னா, 90 டேஸ் ஒரே ஆட்கள பார்க்க போறேன்னா இல்ல. ஒரு 4 ஏரியா அல்லது 5 ஏரியாவ கவர் பண்ணிட்டு, அந்த 5 ஏரியாவையும் டெய்லி ஒரு ஏரியா, அடுத்த வாரம் அதே மாரி போனோம்னா, அவங்கள லாஸ்ட் வீக் மீட் பண்ணியிருப்போம். இந்த வீக் மீட் பண்ணோம். தொடர்ந்து ஒருத்தங்கள 6 முறைக்கு மேல நம்ம மீட் பண்ணிட்டோம்னா, கண்டிப்பா அவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா மாறிடுவாங்க. ஆ நம்மகிட்ட இருக்கிற ஹேபிட்ஸ் அவங்கள்ட்ட ஒரு 2, 3 டைமிங்லயே தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே அதுக்கு அடுத்து என்ன செய்வாங்க, நம்மகிட்ட எதுனாலும் ஷேர் பண்ணுவாங்க. நம்மகிட்ட அவங்ககிட்டயும் நம்மளும் ஷேர் பண்ணுவோம். அப்போ உலகத்துல யாரா இருந்தாலும் 2, 3 முறைக்கு மேல நம்ம பேசிட்டோம் அப்படின்னா, அவங்க நம்மள்ல ஒருத்தங்களா மாற கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. உலகத்துல எல்லாருமே மனுஷங்க தானங்க. வேற என்னங்க நம்ம புதுசா என்ன செய்ய போறோம்? அப்போ அந்த நம்பிக்கையோட நான் இப்ப பயணம் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஆ நேத்து வந்து ஒரு 4, 5 பேர மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சுச்சு. எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "எனக்கு இந்த ப்ராடக்ட் புடிச்சிருக்கு. வாங்கிக்கிறேன், வாங்கிக்கிறேன்னு" சொல்ட்டாங்க. என்கிட்ட ப்ராடக்ட்ஸே இல்லைங்க. டெமோ கிட் மட்டும் தான் நேத்து கொண்டு போயிருந்தேன். எனக்கு லக்கேஜ் நெறைய ஆயிடுச்சு. டெமோ கிட் மட்டும் தான் கொண்டு போயிருந்தோம். ஆ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் 2, 3 நாள்ல ஃபுல்லா குடுத்து முடிச்சுட்டோம். நான் வாங்கணும். இன்னைக்கு சண்டே ஒண்ணும் முடியாது. நான் மண்டே வாங்கிட்டு வரேன் அப்டின்ட்டு எல்லாருக்குமே கேட்டு ஆர்டர் வாங்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட குமார் அண்ணா சொல்லுவாருங்க. அ "அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லைன்ட்டு." அப்போ நான் டெமோஸ் எல்லாமே காட்டும்போது, நாப்கின் எல்லாம் காட்டும்போது, நாப்கின் எல்லாம் வாங்கிட்டாங்க. என்ட்ட நாப்கின் மட்டும் தான் இருந்துச்சு. வெயிட்லெஸ்ஸா இருக்கிறது மட்டும் தான் என்னால தூக்கிட்டு போக முடிஞ்சது. அதனால அப்படி பண்ணோம். அ இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து வேற பிளான் பண்ணியிருக்கோம். எனக்கு கிட்டத்தட்ட லாயல்டி ப்ராடக்ட்ஸ் மட்டும் ஒரு 3, 4 பேருக்கு எனக்கு முடியுதுங்க. 3, 4 பேருக்கோட சேர்ந்து 3 பேரோட லாயல்டி மட்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட ரூ. 25,000 வருதுங்க. அப்போ முடிவு பண்ணியாச்சு. நாளைக்கு காலையில ஒரு பொண்ணுக்கு அப்பாயின்ட்மென்ட் வாங்கியாச்சு. அதாவது இப்ப என்ன செஞ்சிருக்கோம், மொத நாள் போறோம், பேசுறோம், இது பண்றோம். அதுக்கு அடுத்து இன்னொருத்தங்கள அப்பாயின்ட்மென்ட்ட போட்ற மாரியே 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணியாச்சு. இப்போ மண்டே வந்து ஒரு பொண்ண பாக்க போறோம். அவங்கள்ட்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்கியாச்சு. அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணணும்? ப்ராடக்ட்ஸ் வேணும். அப்போ டைரக்ட்டா போறோம், எம்எஸ்சிக்கு போறோம். ரூ. 25,000க்கு பொருள தூக்குறோம். அப்ப அந்த பொருளெல்லாம் சேல்ஸ் பண்ணிர்றோம். இப்ப நம்ம அடுத்த ஒரு கொஞ்ச நாள்ல, அதாவது இன்னும் ஒரு 10 நாள்ல ஒரு டிபியா அத கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நாங்க பேசியிருக்கிறோம். கூடிய விரைவில இன்னொரு புது டிபி கூட இங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள அ கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா அது நடக்கும். நாங்க மனசு வச்சுட்டோம்ல, அது கண்டிப்பா நடந்துடும் அப்படிங்கிற உத்வேகம் எங்கள்ட்ட இருக்குது இப்போ. ஆ இப்ப இதுக்கான முயற்சிகள இப்படி எடுத்துட்டு இருக்கோம். தெரியாத ஊரு யோசிக்கலாம். தெரியாத நபர்கள் யோசிக்கலாம். ஆனா எல்லாருமே மனுஷங்க தான் அப்படிங்கிறத இது பண்ணணும். இன்முகத்தோட வரவேற்கிறாங்கங்க இந்த ஊர்ல. அதுக்காக ரஞ்சித் அண்ணா ரொம்ப நன்றி தான். நல்ல ஊர்ல தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா யாருனாலுமே ஆ சொன்ன உடனே வேண்டாம் போங்க அப்படிங்கிற மாரி யாருமே சொல்லல. கேட்கறாங்க. சரிங்க பார்க்கலாம். அப்படிங்கிற அந்த வேர்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, எங்களுக்கு இன்னுமே உற்சாகத்த குடுக்குது. இந்த ஊர்ல வந்து எல்லாருமே ஆ நல்ல பெர்சனாவே இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப. எப்படி அப்படின்னா, இதுவரைக்கும் நான் மீட் பண்ணவங்கள்ல மரியாதையா பேசுறாங்க, அன்போட பேசுறாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, நான் இந்த ஊர் இல்ல. நான் உண்மையாவே சொல்லிடுவேன். இந்த ஊரு தான் அப்படின்ட்டு எதுவுமே நான் சொல்லல. இந்த ஊர் இல்ல. நாங்க வந்து இப்ப தான் இங்க வந்தோம். எனக்கு இந்த ஊர்ல யாரையும் தெரியாது. கொஞ்சம் நபர்கள தான் தெரியும்.
இந்த பொண்ணு தெரியும், இந்த பொண்ணு இங்கதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசும்போது, பரவாயில்லைங்க, அங்க இருந்து வந்து நீங்க இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பரவாயில்ல நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த பொண்ணுக்கு அங்க களங்கள் பக்கத்துல இருக்கிறதுனால சூலூர் களங்கள் அப்படிங்கறதுனால அத மென்ஷன் பண்ணிட்டு பண்றோம். அப்பம்போது இவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழேயே அவங்கள கொண்டு வரும்போது இன்னமுமே சிறப்பா இருக்கும். இததான் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இது வந்து நான் சொல்லணும்னு நினைச்சது. நான் எடுக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, நான் வந்து ஸ்கின் கேர பத்தி சொல்லிடுவேன். அதுக்கடுத்து கலர் காஸ்மெட்டிக்ஸ் பத்தி சொல்லிடுவேன். பர்சனல் கேர் பத்தி சொல்லிடுவேன். வெல் கேட்டகரி பத்தி சொல்லிடுவேன். இப்போ இந்த கேட்டகரிலாம் எடுத்தீங்கன்னா, எல்லாமே 50, 60% பிவில இருக்கும். முன்னாடி வந்து 60, 70 கூட இருந்துச்சு. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மார்ஜின் கூடவா இருக்கும். நம்ம தைரியமா பேசுறதுக்கும், டிராவல் பண்றதுக்கும் சந்தோஷமா இருக்கும். இந்த மாரி நம்ம பண்றதுனால, நம்மளோட வால்யூம் வந்து கண்டிப்பா கூடும். அதனால வால்யூம பத்தி நம்ம என்ன செய்ய வேண்டியதில்ல. பய பயப்படுத்திக்கிட்டே நம்ம செய்ய வேண்டியது இல்ல. கண்டிப்பா அது நடக்கும். ஆம், ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமாவது இன்கிரீஸ் பண்ணணும். ஆனா நான் மே மாசத்துல இருந்து நானும் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன். மே மாசத்துல இருந்து என்னோட டீம் வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாவது கூடிக்கிட்டு தான் இருக்கு தவிர குறையல. பட் என்னன்னா என்னோட டைட்டில் மாறல. பரவாயில்ல. டைட்டில் வந்து விஷயம் இல்ல. ஆனா ஒரு நாள் மாறும். அத நான் திரும்ப கொண்டு வருவேன். ஆனா என்னோட வால்யூம் வந்து ஒவ்வொரு மாசத்துக்கும் கூடி இருக்கிறத நான் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்ப என்ன நடக்குது? இந்த மாசம் அத விட கண்டிப்பா கூடும். எனக்கு தெரியும். ஏன்னா, நான் ஃபீல்டுல இப்ப இறங்க ஆரம்பிச்சுட்டேன். 2019ல எப்படி இறங்குனேனோ, எப்படி சிடி அடிச்சு கார் அடிச்சோமோ, அது மாதிரி இன்னைக்கு நான் ஃபீல்டுல இறங்கிட்டேன். ஆ அப்போ எனக்கு வந்து புடிச்சிருக்கு. இன்னொரு இன்னொரு தடவ இன்னொரு கலைச்செல்வி அந்த இத வந்து நான் கொண்டு வரணும் அப்படின்ட்டு என் மனசுல இப்போ ஒரு உறுதி வந்துடுச்சு. கண்டிப்பா அத நடத்தி காட்டணுங்கிற ஒரு தடவ பண்ணிட்டோம்ல, அத இன்னொரு தடவ பண்ணுனா என்ன? அப்படிங்கிறத இப்ப நான் கையில எடுத்துட்டு இருக்கேன். இப்போ என்னைய அப்படின்னு சொல்றேன்ல, இது நான் என்னைய மட்டும் சொல்லலங்க. இங்க இருக்கிற அத்தனை பேர்ட்டயுமே சொல்றேன். ஏன்னா அத்தனை பேருக்குள்ளயும் இது மாரி பல விஷயங்கள் இருக்கும். அத மட்டுமே கொண்டு நம்ம பயணிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மள தவிர வேற யாராலயும் சக்சஸ் ஆக முடியாது அப்படிங்கிற தைரியம் நம்ம கிட்ட வந்துரும். நம்மளால முடியும். நம்மளால மட்டும் அப்படின்னு சொல்லல. நம்மளால முடியும். கண்டிப்பா இங்க இருக்கிற அத்தனை பேராலயுமே முடியும். அப்போ இந்த பிசினஸ ஏன் லேடீஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா சூப்பரா கொண்டு போக முடியும் அப்படின்னா, இதுல இருக்கிற 99% ப்ராடக்ட்ஸ் வந்து விமென்ஸ் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ். விமென்ஸ் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ். விமென்ஸ் ஹேண்டில் பண்ற ப்ராடக்ட்ஸ். அப்ப இந்த பிசினஸ் யாருக்கான பிசினஸ் அப்படின்னா, சத்தியமா சொல்றேன் விமென்ஸ்க்கான பிசினஸ். ஆனா தவறுதலா யாருகிட்ட போய் சேர்ந்துடுச்சு அப்படின்னா, பைந்தமிழ் குமரன் சார்ட்ட குடுத்து, ரமேஷ்ட்ட குடுத்து இப்படி என் கையில வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடியே சாந்தி டீச்சர்ட்ட வந்துருந்துச்சுன்னா, இந்த பிசினஸ எப்பவோ தப்பா நினைச்சுக்காதீங்க பைந்தமிழ் சார். ரெட் டைமண்டாவோ அதுக்கடுத்து ப்ளூ டைமண்டாவோ மாறி இருக்கலாம். ஏன்னா இந்த ப்ராடக்ட்ஸோட விஷயங்கள் எல்லாமே லேடிஸ்க்கு ஹேண்டில் பண்றது. அப்போ குமரன் சார் முன்னாடி எடுக்கும்போது எங்க சார் இதை எடுக்கும்போது எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா, பெர்ஃப்யூம், பேஸ்ட், பியாண்ட் ப்ளூ இதை தவிர்த்து வேற ப்ராடக்ட் அவங்க கொண்டு போய் சொல்ல முடியுமான்னா கண்டிப்பா முடிஞ்சிருக்காதுங்க. டோர் டு டோர் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை கொண்டு போய் இருந்திருக்கணும். இதே இது அன்னைக்கு நாங்க போயிருந்தோம்னா வெசல் வாஷிங்கும் சொல்லியிருப்போம், ஷாம்பூ சொல்லியிருப்போம், இது எல்லாத்தையுமே சொல்லியிருப்போம். ஏன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்க வீட்ல யூஸ் பண்றோம். என் ஒய்ஃப் யூஸ் பண்றாங்க, எங்க வீட்ல யூஸ் பண்றோம், அப்படி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றதை விட நான் யூஸ் பண்றேன் நல்லா இருக்கும், நீ யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த அந்த வித்தியாசம் அந்த கேப் தான் சொல்றேன். விமென்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த பிசினஸ். ஆனா ஜென்ஸ் பண்ண வேண்டாமானா கண்டிப்பா பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த விமென்ஸுக்கு சப்போர்ட்டிவா மட்டும் இருந்தாங்க அப்படின்னா, இந்த உந்தி தள்ளப்படுவீர்கள் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை குமரன் சார் வாயில இருந்து அடிக்கடி வரும். அந்த வார்த்தை இங்க பொருந்தும். எப்படி அப்படின்னா, அந்த ஜென் வந்து அவங்களுக்கு பேக் போனா இருந்து சப்போர்ட் மட்டும் பண்ணிட்டாருன்னா, இந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா சிறப்பா போகும். இப்ப எங்களோட சிவகாசி டீம் ஒரே ஒருங்கிணைச்சு, ஒரே மாரி போறதுக்கு காரணம் பைந்தமிழ் குமரன் சார் தான்.
ஏன் அப்படின்னா, எல்லாருமே ஒரு ஃபேமிலியா நாங்க பார்த்துட்டு இருப்போம். இங்க எங்களுக்கு நெறைய ஃபேமிலி இருக்கு அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாருமே வெளியில இருந்து எல்லா விதத்திலயும் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. வேல்முருகன் அண்ணா இருக்கட்டும், குமார் அண்ணா இருக்கட்டும், குமார் மாமாவா இருக்கட்டும், அதுக்கடுத்து கணேசன் அண்ணா இருக்கட்டும், எல்லாருமே இப்ப பார்த்தீங்கன்னா, நான் சொல்லும்போதே எப்படி சொன்னேன். கணேசன் சார்ன்னு சொல்லல, குமார் சார்ன்னு சொல்லல, வேல்முருகன் சார்ன்னு சொல்லல. அவங்க எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி எங்களோட ஃபேமிலியோட இணைஞ்சு இந்த பிசினஸ் பண்றதுனால மட்டும் தான் நாங்க எல்லாருமே இவ்ளோ ஒற்றுமையா கொண்டு போக முடியுது. சிவகாசி டீம் அப்டின்னா இது. இது ஏன் இங்க சொல்றேன் அப்டின்னா, இந்த கோயம்புத்தூர்ல அதே மாரி ஒரு டீம நான் ஃபார்ம் பண்ணணுங்கிற ஒரு ஆசைதாங்க. அதுதான். அதுக்காக தான். இப்ப கோயிலா வந்து எனக்கு அக்கா பொண்ணு. பட் என்னைய வந்து நான் சித்தின்னு நான் கூப்பிட்டதே கிடையாது. அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. நானும் கோகிலா தங்கச்சி மாரி தான். அப்படியே தான் நாங்க பார்த்துட்டு இருப்போம். அதே மாரி உமா சிஸ்டர், பூர்ணிமா சிஸ்டர் என்னோட பிறந்தவங்க. பூர்ணிமா என்னோட பொறந்த பொண்ணு. பட் உமா வந்து ரொம்ப மிங்கிலா இருப்பாங்க. பூர்ணிமாவ விட உமா வந்து என்னோட ரொம்ப மிங்கிலா இருப்பாங்க. அப்போ அவங்க தான் என்னோட சிஸ்டரா அப்படின்னா, எஸ் அவங்களும் என்னோட சிஸ்டர். அப்போ இப்படியெல்லாம் தாங்க பிசினஸ கொண்டு போகணும். ஒரு ஃபேமிலி ரிலேட்டிவா கொண்டு போகணும். அவங்களோட ஒரு பைக்ல நாங்க 2 பேர் 2 பைக்ல போனாலும், ஒரு பைக்க நிப்பாட்டிட்டு ஒரு பைக்ல போவோம். அதெல்லாம் சில சில விஷயங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். போகும்போது நெறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். இந்த மாரி எல்லாமே நம்ம டிராவல் பண்ணும்போது. ஆனா நீங்க சிங்கிளா பிசினஸ பண்றத காட்டிலும், உங்க ஃப்ரெண்ட் யாரையாவது கூட வச்சுக்கோங்க. ஒரு பேரா போகாம இந்த பிசினஸ்ல 2 பேரா போய் சொல்லுங்க. அது நீங்களா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம். நீங்களா இருக்கலாம், உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம். நீங்களா இருக்கலாம், உங்க பொண்ணா இருக்கலாம். நீங்களா இருக்கலாம், உங்க பையனா இருக்கலாம். தனித்தனியா போய் சொல்றத காட்டிலும், கூட ஒரு நபர், அது யாரா வேணா இருக்கலாம். அப்படி போய் சொன்னீங்கன்னா, இது ஃபேமிலி பிசினஸ். நாங்க எல்லாருமே சேர்ந்து பண்றோம். நீங்களும் வரலாம். உங்களுக்கும் பாதுகாப்பான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த, நாங்க இப்படிதாங்க பண்ணிட்டு இருக்கோம். நான் தனியா போய் பண்ணி வந்து நெறைய கம்மி. ஒண்ணு என் பொண்ண இப்ப கூட்டு போயிடுவேன். இல்ல பையன கூட்டு போயிடுவேன். அப்படி இல்லாட்டி நான் கோயிலா கூட போறேன். இல்லாட்டி உமா கூட போறேன். பாருங்க நான் தனியா என்னைக்குமே போனதில்ல. இது என்னோட பலம் அப்படின்னா கூட கண்டிப்பா இருக்கலாம். ஏன்னா நானா அப்படின்னு சொல்ற இடத்துலயுமே கூட நம்மளோட ஒருத்தங்க இருக்கும்போது இவங்க நாங்க எல்லாம் சேர்ந்து செய்றோம் அப்படின்னு சொன்னா அப்ப அவங்களுக்கு என்ன தாட் வரும்? அப்ப என் ஃப்ரெண்டோட நான் சேர்ந்து செய்யலாம். என் பொண்ணோட சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு வரும்போது அதோட வேகம் கொஞ்சம் சீக்கிரமா இருக்கும். இது எனக்குள்ள அனுபவம் தான். உங்களுக்கு வேற மாரி கூட இருக்கலாம். இன்னைக்கு ஒரு டிப் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருள பத்தி நீங்க எடுத்துக்கோங்க. அத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அத பத்தி ஷேர் பண்ணுங்க. இப்போ கிளென்சிங் அப்படின்னு ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ப்ராப்பரா கிளென்சர் பண்ணாட்டி என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டஸ்ட்டோ அல்லது பார்ட்டிகல்ஸ் அந்த வெளியில இருந்து வரக்கூடிய தூசு, துகள்கள் எதுவுமே கூட சரியா வெளிய போகாது. அப்போ கிளென்சிங்கிறது எப்ப பண்ணணும் அப்படின்னா, மார்னிங்கும் பண்ணணும், ஈவினிங்கும் பண்ணணும். மார்னிங் பண்ணும்போது வெளிய போறதுக்காக நம்ம பண்றோம். கிளென்சர் பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அத கவர் பண்ணணும். கிளென்ஸ் பண்ணிட்டா நம்ம ஸ்கின் எல்லாமே ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுல டஸ்டஸ் எல்லாம் வந்து சீக்கிரமா அடாப்ட் ஆயிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஸ்கின்ல இருக்கிற அந்த டஸ்ட்ட எல்லாமே ரிமூவ் பண்றதுக்கு அதுக்கு அடுத்த வேலைகள நம்ம பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அங்க இருக்கிற டஸ்ட் எல்லாம் கவர் பண்றதுக்கும், அடுத்து நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கும் அது நல்லா சேஃப்டியா ஒரு நல்ல ரிசல்ட் வந்து குடுக்கும். நம்மகிட்ட என்ன மாரிலாம் கிளென்சர் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பேசிக்கா ஆயிலி ஸ்கின் அப்டின்னா கிளென்சிங் ஜெல் குடுங்க. நார்மல் ஸ்கின் இருக்கு அப்டின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும் அப்டின்னா கொட்டகோலா நீம் சொல்லுங்க. இல்லங்க எனக்கு வந்து கொஞ்சம் ஹைலி ரேஞ்ச்ல வேணும் அப்டின்னு சொன்னீங்கன்னா, இப்ப அதுக்கு அடுத்த ரேஞ்ச் உள்ளதெல்லாம் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது. கண்டிப்பா சீக்கிரத்துல வரலாம். வந்த பிறகு எத சொல்லலாம்? மொராக்கான்னு சொல்லுங்க. இல்லாட்டி ப்ளூ சீல் சொல்லுங்க. ப்ளூ சீல் சாரிங்க டிஸ்கன்டினியூ. அ அதுக்கடுத்து என்ன சொல்லலாம் அப்டின்னா, இப்ப இருக்கிற ஊது சொல்லுங்க, காஃபி சொல்லுங்க. சூப்பரான ப்ராடக்ட்ஸ்ங்க. இப்ப நான் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அ ஊதும் காஃபி மாஸ்க்கும் ஃபோமிங் டைப்ல இருக்குது. ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வந்து மார்க்கெட்ல ஹைலி ரேஞ்ச்ல தான் இருக்கு. அப்போ அத விட நம்மட்ட குடுக்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தாங்க சமீர் மோடி குடுப்பாரு. அப்ப அந்த ப்ராடக்ட்ல ஊதுங்கிறது ஒரு அகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லிக்விட் கோல்டு. அவ்வளோ ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ வந்து நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து
காஃபி ஃபேஸ் வாஷ். இந்த காஃபி ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, காஃபிக்கு அடிக்ட் ஆனவங்க அல்லது காஃபிக்கு ரொம்ப மயங்குனவங்க, காஃபிய லவ் பண்றவங்க, அந்த ஃபேஸ் வாஷ் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு அடுத்து லைஃப்ல விடவே மாட்டாங்கங்க. ஏன்னா, அவ்வளோ ஒரு காஃபியோட அரோமா அதுல இருக்கும். ஏன்னா, எனக்கு காஃபி பிடிக்கும். இப்ப நான் காஃபி சாப்பிடுறது இல்லாம இருக்கிறதுனால, அந்த ஸ்மெல்ல பார்த்தோனே அவ்வளோ ஒரு டெம்ப்ட் ஆகுதுங்க எனக்கு. ஏன்னா, அந்த காஃபியோட ஸ்மெல் வந்து அதுல அவ்வளோ சூப்பரா இருக்கு. காஃபி சாப்பிட்ட ஃபீலே வந்து அதுல இருக்கும். ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் நம்ம இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இத பயன்படுத்தும்போது நம்மளோட வால்யூம் கூடும். ஆ நெறைய பேருக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இது மாரி விஷயங்கள கொண்டு போனீங்க அப்படின்னா, சீக்கிரமா நம்மளால இலக்குகள அடைய முடியும். ஆ போதும்னு நெனைக்கிறேன். நேத்து வந்து நேத்து ஒரு சின்ன விஷயங்களும் கூட நடந்துடுச்சு. தெரியாத இடம். கோகிலா வீட்ல இருந்து கிளம்பி வந்துட்டேன். வந்த பிறகு என் பைக் ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஒரு 10, 12 கிலோமீட்டர் வந்த பிறகு என்னோட பைக் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து 12 கிலோமீட்டர் எங்க வீட்டுக்கு வரணும். அதாவது மிடில்ல இருக்கேன். கோயிலா வீட்டுக்கும் போக முடியல, எங்க வீட்டுக்கும் போக முடியல. மணி 6:30. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் உருட்டிட்டு போனேன் வண்டிய. ஆஃப் ஆனது சரி ஆன் ஆயிடும். 2 பக்கம் பேட்டரி ஃபுல்லு. அ ஆன் ஆயிடும் அப்படின்னு நெனச்சுட்டு போறேன். ஆனும் ஆகல. கொஞ்சம் தூரம் தள்ளிக்கிட்டு போனேன். ஒரு கம்பெனி வந்துச்சு. அந்த கம்பெனில பார்த்தா யாருமே இல்ல. லைட் மட்டும் எரிஞ்சது. அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணா ஒரு வீடு தெரிஞ்சது. சந்தோஷமா ஆயிடுச்சு. சரி அந்த வீட்ல போய் ஹெல்ப் கேட்போம். பரவாயில்ல என்ன இருக்கு? யாருனாலும் தெரியாதவங்கட்ட தான் நெறைய பேர்ட்ட பேசிட்டோம். கேட்டு பார்க்கலான்ட்டு வண்டிய தள்ளிட்டு போய் அந்த வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு காலிங் பெல் அமுக்குனேன். அவங்க ரொம்ப நேரம் கழிச்சு வெளிய எட்டி பார்த்தாங்க. பயந்துகிட்டே வந்தாங்க. யார் வர்றாங்க? யாருன்னே தெரியலையே! அப்படிங்கிற மாரி கூட யோசிச்சாங்க. நான் என்ன செஞ்சேன், ஒண்ணே ஒண்ணு சிஸ்டர் என்னோட பைக் ஆஃப் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் சார்ஜிங் கேபிள் எல்லாமே நான் எப்பயுமே பைக்லயே வச்சிருப்பேன். ஒரு எமர்ஜென்சி ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் போயிட்டோம். ஆஃப் ஆயிடுச்சுன்னா யார்ட்டயாவது கேட்டு கூட நம்ம சார்ஜிங் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் எப்பயுமே பைக்ல வச்சிருக்கிறது உண்டு. அவங்க கிட்ட கேட்டேன். ஆ ஆன் பண்றேன். பைக்ல சார்ஜ் போடுறேன். ஃபுல்லுன்னு காட்டுது. இன்னொரு பேட்டரியில காட்டுறேன். ஃபுல்லுன்னு காட்டுது. ஆனா வண்டி மூவ் ஆகல. மானிட்டர் தெரியவே இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? இங்க யாராவது மெக்கானிக் இருந்தாங்கன்னா கேளுங்க. நான் இந்த ஊருக்கு புதுசு. எனக்கு பக்கத்துல அந்த களங்கல்ல வந்து எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இருக்காங்க. அவங்க 12 கிலோமீட்டர்ல இருக்காங்க. அவங்க சார் வெளியில இருக்காரு. அவங்க இனிமேல் தான் வரணும். அப்படியே வர்றதுக்குள்ள எனக்கு ஏதாவது ரெடி பண்ண முடிஞ்சுச்சுன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க சரின்ட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டு 2, 3 பேர்ட்ட கால் பண்ணி கேட்டாங்க. எல்லாமே பைக்குக்கு சர்வீஸ் பண்றவங்க இல்ல. என்ன பண்றதுன்னு திரும்ப கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் யோசிச்சுட்டு, ஓகே சிஸ்டர் உங்களுக்கு சிரமம் இல்லாட்டி இந்த பைக்க நான் இங்கேயே பார்க் பண்ணிறேன். என்னோட ஐடி ஏதாவது கூட குடுக்குறேன். ஆ இங்க இருக்கட்டும். உங்க வீட்ல கூட நீங்க பெர்மிஷன் கேளுங்க. நான் குடுத்துட்டு நாளைக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நான் நம்பணும் ஃபர்ஸ்ட் அவங்கள. நான் தான் இங்க வண்டிய விட போறேன். நான் நம்பணும். அவங்க என்னைய நம்பணும். அதுக்கப்புறம் அவங்க அந்த கான்வர்சேஷன்ல ஒரு 1/2 அன் ஹவர் அவங்களோட நல்லா பேச முடிஞ்ச வாய்ப்பு கிடைச்சுச்சு. நம்பர ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கடுத்து அவங்க சார்ட்ட, அவங்க அப்பாட்ட எல்லாம் கேட்டாங்க. ஒரு லேடி இந்த மாரி வந்திருக்காங்க. பைக் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க வீட்ல கேட்டாங்க. சரி நிப்பாட்டிட்டு போ சொல்லு. நான் வந்து பார்க்குறேன். இல்லாட்டினா ஒர்க் ஷாப்ல இருந்து யாரையாவது வர சொல்லலாம் அப்படின்ட்டு அவங்களும் சொன்னாங்க. நிப்பாட்டிட்டு அவங்க வீட்ல இருந்து ரெட் டாக்ஸி புக் பண்ணேன். எங்க வீட்டுக்கு நான் சேஃபா வந்துட்டேன். அப்போ இன்னொரு ஆப்ஷன் என்ன இங்க வந்த உடனே நான் ரெட் டாக்ஸி அப்படிங்கிற விஷயத்த என் மொபைல்ல ஆப்ப வந்து எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் 2வது நாள் 3வது நாள்லயே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம இடத்துக்கு போகும்போது வேற ஒரு ஆப்ஷனும் இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ நான் பயந்துகிட்டோ கஷ்டம். பட் எனக்கு வந்து பாருங்க, அவங்க கால் பண்ணிட்டாங்க எனக்கு. நான் மீட்டிங் முடியும். எனக்கு 7 மணிக்கு நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ரம்யாங்கிற பொண்ணு எனக்கு கால் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உலகத்துல ரொம்ப நல்லவங்களோட பயணிப்பாங்க அப்படிங்கிறது வந்து இந்த விஷயத்துல நான் உண்மையா தெரிஞ்சுக்கிருக்கேன். அ இப்ப நான் சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சான்னு எனக்கு தெரியல. இப்ப எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த கால் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா. அந்த பொண்ணு தான் எனக்கு பைக்குக்கு அங்க பெர்மிஷன் குடுத்தாங்க. ரெட் டாக்ஸி புக் பண்ணிட்டு என்னைய சேஃபா அங்கருந்து அனுப்பி வச்சாங்க. நான் வீட்டுக்கு வந்த உடனே,
கரெக்டா இவ்வளவு நேரம் ஆகும் சிஸ்டர் எனக்கு போன்ல காட்டுதுன்னு சொன்ன உடனே நான் வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்ச உடனே எனக்கு கால் பண்ணிட்டு சேஃபா வீட்டுக்கு போயிட்டீங்களா? பாத்தீங்களா? அப்போ இந்த கோயம்புத்தூர் மக்கள் எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க அப்படிங்கிறத நான் நேத்து தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். ஆ ரொம்ப தேங்க்ஸ். என்னோட காட் வந்து கண்டிப்பா நல்லவங்களோட நல்லவங்கள் பயணிப்பாங்க அப்படிங்கிறது நான் கண்கூடா பாக்குற விஷயங்கள்ல ஒண்ணு. யாரும் பயப்பட வேண்டாம். நான் சொல்ல வேணாம்னு நெனச்சேன். இருந்தாலும் நல்லவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதையும் சொல்றேன். தேங்க் யூ டீம். தேங்க் யூ சார். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தது. அவங்க எனக்கு கால் பண்றாங்க. அவங்களோட நான் பேசிட்டு வரணும். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ ப்ரோ. ரஞ்சித் ப்ரோ. தேங்க் யூ.